நாட்டுப்பற்றாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பாஸ்போர்ட் கட்டணம் இன்று முதல் உயர்வு. வெளிநாடு செல்ல பயன்படும் பாஸ்போர்ட் கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளன. பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 1500 இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளன. தட்கல் முறையில் பாஸ்போர்ட் பெறுவதற்கு 3500 இருந்து ரூபாய் 5000 உயர்த்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை முந்திய சீனா. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்கள் கைகளை இயக்க உதவும் உலகின் முதலில் வணிக ரீதியான மூளை சிப் நியோ தொழில்நுட்பத்திற்கு சீனா ஒப்புதல். மூளையின் திசுக்களை பாதிக்காமல் பொருத்தப்படும் இந்த சிப் மனித எண்ணங்களை அறிந்து செயல்படும். ரோபோட்டிக் கையுறைக்கு செல்லும் சிக்னல் மூலம் கைகளை இயக்க இது உதவுகிறது. இந்தியாவின் ரகசிய தொழில்நுட்பம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பிரான்சின் தாலஸ் நிறுவனம் இணைந்து ரஃபேல் போர் விமானத்தின் ஸ்பெக்ட்ரா கருவிகளை இந்தியாவில் தயாரிக்க உள்ளன. இதனால் நமது விமானப்படை இந்த தொழில்நுட்பத்தை தாங்களாகவே பராமரிக்கவும் மேம்படுத்தவும் முழு சுதந்திரத்தை பெறுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக பலமாக அமையும். அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய அதிபர் டிரம்ப் முடிவெடுத்த நிலையில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவு செல்லாது என அதிரடி தீர்ப்பு. கோவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலைய ரயில்வே காவல்துறையினுடன் சிங்கப்பெண் காவலர்களும் இணைந்து ரயில் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். ரயில்வே காவல் ஆய்வாளர் பிரியா சாய் மற்றும் சிங்கப்பெண் காவலர் உதவியாளர் பேபி காவலர்கள் பவித்ரா அனிதா கலந்து கொண்டு பெண்களுக்கு தற்காப்பு விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான பயண நடைமுறைகளை விளக்கினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.